தேர்தல் செலவை எவ்வாறு சமாளிப்பேன் அப்படின்றது ரிசல்ட்டாக நீங்கள் ஒரு பேட்டியில் கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு நெருக்கடியில் திருமாவளவன் இருக்கிறார். மிகவும் கடினமான ஒரு பயணமாகத்தான் இந்த தேர்தல் பயணம் உள்ளது. மிச்சமுள்ள இந்த 7 நாட்கள் எப்படி கடக்கப் போகிறேன் என்பதும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக இப்போ ராமதாஸ் வந்து உங்கள் மேலே பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் அவர் கையாளக்கூடிய ஒரு உத்தியாக இது இருக்கிறது. அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி என் மீது தொடர்ந்து அபாண்டமான பழியை சுமத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். நான் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறேன். ராமர் கோவில் என்ற ஒற்றை அறிவிப்பை வைத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா இருக்கிறது. அதுவும் ராமர் மீது உள்ள பற்றுக்காக அல்ல, ராமர் மீது உள்ள பக்தியால் அல்ல. ராமர் எந்த பிற சமூகத்தை வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டார். ஆனால் இவர்கள் ராமர் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பகையை முரண்பாட்டை உருவாக்கி ஆதாயம் தேடுகிறார்கள். ராமரை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களவைத் தேர்தல் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தோல் திருமாவளவன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் பலமுறை நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டுருக்குங்க. தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியை முன்வைப்பதற்கான காரணங்கள் என்ன சார்? சிதம்பரம் தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. இந்த தொகுதியில் தான் எனக்கு ஓட்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் வெற்றி பெற்ற தொகுதி. ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இங்கே இருக்கிறது. அதுதான் அதற்கு காரணம். வேறு முக்கிய காரணம் எதுவும் இல்லை. பானை என்பது உங்களுடைய சின்னம் என்பது பலவீனமா பலவன்னு நினைக்கிறீங்களா? சின்னம் என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல, அது ஒரு அடையாளம் தான். ஆனால் இந்த சின்னம் எளிய மக்களுடைய அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம். பெண்கள் இந்த சின்னத்தோடு ரொம்ப அணுக்கமாக நாள்தோறும் புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக கருதுகிறார்கள். அறிவித்த நாளிலேயே இது மக்களிடம் வெகுவாக சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த சின்னம் கிடைத்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேர்தல் செலவை எவ்வாறு சமாளிப்பேன் அப்படின்றது ரிசல்ட்டாக நீங்கள் ஒரு பேட்டியில் கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு நெருக்கடியில் திருமாவளவன் இருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் பொருளாதார நெருக்கடி தான் எனக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் கூட பொருளாதாரம் என்னுடைய தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம். 2014 தேர்தலில். இந்த தேர்தல் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. 10 நாட்கள் கூட அல்ல, 18ஆம் தேதி வாக்குப்பதிவு. 7 நாட்கள் இருக்கின்றன. மிகவும் கடினமான ஒரு பயணமாகத்தான் இந்த தேர்தல் பயணம் உள்ளது. மிச்சமுள்ள இந்த 7 நாட்கள் எப்படி கடக்கப் போகிறேன் என்பதும் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் எப்போதுமே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிறுவனமாகத்தான் செயல்பட்டு வருகிறது. இப்போதும் அதே நிலைதான். மத்தியில் பாரதிய ஜனதா, தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி அதிமுக, ஆக இவர்களுக்கு வளைந்து கொடுக்கிற, இணங்கி போகிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக இப்போ ராமதாஸ் வந்து உங்கள் மேலே பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் அவர் கையாளக்கூடிய ஒரு உத்தியாக இது இருக்கிறது. அமைதியான முறையில் எல்லா தரப்பு மக்களிடையேயும் நாங்கள் வாக்கு சேகரித்து வருகிறோம். அவர் வேண்டுமென்றே அவருடைய கட்சி தொண்டர்களை மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அரசியல் ஆதாயத்திற்காக என்கிற அடிப்படையில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி என் மீது தொடர்ந்து அபாண்டமான பழியை சுமத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். நான் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறேன். இந்துக்களுக்கு எதிரி என்பது திராவிடம் அப்படின்றது எதிர்கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா வந்து குற்றம் சாட்டி பரவலாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். உங்களோட பாணியில் அது எவ்வாறு சாத்தியம்ன்றது? பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து சமூகத்தின் முதல் எதிரியே பாரதிய ஜனதா கட்சி தான். அதற்கு ஒரே ஒரு சான்று, அவர்களும் வாக்கு வங்கிக்காகத்தான் இந்து என்கிற கோஷத்தை எழுப்புகிறார்கள். உண்மையில் அவர்கள் இந்து மக்களின் மீதான அக்கறை கொண்டிருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கானுடைய ஸ்டேட்மெண்ட் அதை உறுதிப்படுத்துகிறது. காஷ்மீர் பிரச்சனைக்கு மோடி பிரதமரானால் தான் தீர்வு காண முடியும் என்கிறார். இவர் இந்துக்களின் காவலர், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்,
என்ற தோற்றத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்துகிறார். ஆனால் பாகிஸ்தான் அதிபரிடத்தில் எத்தகைய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கிற போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி வரி விதிப்பு இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தான். வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள், தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள், விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அவர் அறிவித்த போது முஸ்லீம்கள் கைகளில் இருக்கிற 500 1000 செல்லாது என்று மட்டுமா அறிவித்தார்? அவர்களுக்கு மட்டுமா அது பொருந்தும்? பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களும் தான் அதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்துக்கள் அல்லாதவர்கள் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்துக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பசு புனிதம், கர்வாப்சி, லவ் ஜிகாத் இந்த மாதிரியான முழக்கங்களை முன்வைத்து வன்முறைக்கு வித்திடுகிறார்கள். அப்படி வன்முறை நிகழ்கிற போது சேதம் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட பாதிப்பு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களுக்குத்தான். வழக்கு, கைது, சிறை, இப்படி அப்பாவி இந்துக்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே ஓட்டுக்காக இந்து அல்லாதவர்கள் என்கிற ஒரு அரசியல் தந்திரத்தை இவர்கள் கையாளுவது பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இந்துக்களின் முதல் எதிரி பாரதிய ஜனதா என்பதுதான் என்னுடைய கருத்து. ராமர் கோவில் என்ற ஒற்றை அறிவிப்பை வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து முடியும்ன்ற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய பதில்? அதுவும் ராமர் மீது உள்ள பற்றுக்காக அல்ல, ராமர் மீது உள்ள பக்தியால் அல்ல. ராமர் எந்த பிற சமூகத்தை வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டார். கடவுள் என்றால் எல்லா மக்களையும் ரட்சிக்கக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். எனவே ராமர் எப்படி மனிதர்களாக இருக்கிற அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களை எப்படி அவர் வெறுக்க முடியும்? ஆனால் இவர்கள் ராமர் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பகையை, முரண்பாட்டை உருவாக்கி ஆதாயம் தேடுகிறார்கள். ராமரை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தேர்தல் செலவை எவ்வாறு சமாளிப்பேன் அப்படின்றது ரிசல்ட்டாக நீங்கள் ஒரு பேட்டியில் கொடுத்தது. அந்த அளவுக்கு நெருக்கடியில் திருமாவளவன் இருக்கிறார். மிகவும் கடினமான ஒரு பயணமாகத்தான் இந்த தேர்தல் பயணம் உள்ளது. மிச்சமுள்ள இந்த 7 நாட்கள் எப்படி கடக்கப் போகிறேன் என்பதும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக ராமதாஸ் உங்கள் மேலே பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் அவர் கையாளக்கூடிய ஒரு உத்தியாக இது இருக்கிறது. அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி என் மீது தொடர்ந்து அபாண்டமான பழியை சுமத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். நான் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறேன். ராமர் கோவில் என்ற ஒற்றை அறிவிப்பை வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து முடியும்ன்ற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா இருக்கிறது. அதுவும் ராமர் மீது உள்ள பற்றுக்காக அல்ல, ராமர் மீது உள்ள பக்தியால் அல்ல. ராமர் எந்த பிற சமூகத்தை வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டார். ஆனால் இவர்கள் ராமர் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பகையை, முரண்பாட்டை உருவாக்கி ஆதாயம் தேடுகிறார்கள். ராமரை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களுடைய உயிருக்கு ஆபத்து நீங்கள் ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தீங்க. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து, யார் மூலியமாக அந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது வெளிப்படையாக சொல்ல முடியும்? ராமதாஸ் தான் காரணம். அவர் 2001 தொடர்ந்து எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். நான் பேசாததை பேசியதாக சொல்லி வருகிறார். எங்கள் இயக்கத்தை தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்று, வன்முறை இயக்கம் என்று அவதூறு பரப்பி வருகிறார். இதனால் அவர் சொல்லுவதை எல்லா ஊடகங்களும் வெகுவாக எடுத்து செல்லுகிற காரணத்தினால் அப்பாவி மக்கள், பொதுமக்கள் எங்கள் தரப்பு வாதத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் அதை உண்மை என்று நம்புகிறார்கள். அதனால் பல இடங்களில் தருமபுரி வன்முறைக்கு பிறகு எனக்கு சில இடங்களில் அந்த மாதிரியான நெருக்கடி வந்தது. காவல்துறையினர் அதை நன்கு அறிவார்கள். அதற்கு அவர் தூண்டியது தான் காரணம். நான் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிராக செயல்பட்டதில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு கருத்தை பரப்பி வருவதால் அப்பாவி மக்கள், இளைஞர்கள் அதை உண்மை என்று நம்பி எனக்கு எதிராக சில நேரங்களில் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எங்கே கலப்பு திருமணம் நடைபெற்றாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம்ன்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் ராமதாஸ். இதுதான் இது அவருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இதை செய்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை கூட நான் அதற்கு காரணம் என்று அவரால் நிரூபிக்க முடியாது. அந்த மாதிரி எந்த இடத்திலும் நாம் நடந்து கொண்டதில்லை.
அது யாரோ இப்போ தருமபுரி நடந்த தருமபுரி அந்த திவ்யா இளவரசன் விஷயம்லாம் வன்முறைக்கு பிறகு தான் எனக்கே தெரிய வந்தது. எந்த சம்பவமும் எனக்கு தொடர்புடையதல்ல. கௌசல்யா, ஷங்கர் அது சம்பவம் நடந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை மையப்படுத்தி அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட அவர் முயற்சிக்கிறார். தைலாபுரத்தில் முதல்வர் பங்கேற்ற அந்த விருந்தில் வெறும் விருந்து மட்டும் நடைபெறலை அப்படின்னு பகிரங்கமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கக்கூடும்ன்றது அது சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்தி வைத்து தான் நான் சொன்னேன். பொதுவாக ஜெயலலிதா அம்மையாரை தேடித்தான் எல்லா கட்சி தலைவர்களும் போயிருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் கூட போயஸ் தோட்டம் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் இப்போது தலைகீழாக மாறி இருக்கிறது. அப்போது சமூக வலைத்தளங்களில் என்ன எழுதினார்கள் என்றால், இது வழக்கமான விருந்தல்ல, மொய் விருந்து. தேர்தலுக்காக அதிமுக தரப்பில் பாமகவுக்கு தருவதாக ஒப்புக்கொண்ட தொகையை கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்று பெரும்பாலான சமூக வலைத்தளங்களில் வந்த தகவல். அதை நான் பிரதிபலித்தேன். ஸ்டாலின் தலைமையான அந்த தேர்தல் யுத்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெற்றிகரமான அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாத இந்த காலச்சூழலில் 10 கட்சிக்கு மேற்பட்ட தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அவர் அமைத்து இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வது அவருடைய சாமர்த்தியத்தை காட்டுவதாக நான் பார்க்கிறேன். ஒரு சிறந்த ஆளுமையாக அவர் விளங்குகிறார் என்று நான் நம்புகிறேன். எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது. பட் ஆனால் அதில் நிறைய சேஞ்சஸ் ஒரு காலத்தில் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது கிடையாது. இந்த தேர்தல் வேறு அது மாதிரி மாற்றம் தான் ஏற்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு அவர்கள் பணம் கொடுக்க தயாராகி வருகிறார்கள். ஒரு 10% அதில் மாறி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிறது என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு முதல் காரியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னு இருக்கு? மக்களுடைய கோரிக்கைகள் ஏராளம் இருக்கின்றன. குறிப்பாக எதையும் நாம் குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்காது. மக்களுக்கு என்றென்றைக்கும் நான் உற்ற துணையாக இருப்பேன். எல்லா காலத்திலும் அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கிற அத்தனை சூழல்களிலும் அவர்களோடு நான் தோளோடு தோள் நிற்பேன். மே 23 பிறகு ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? இடைத்தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வரும் என்று தான் நம்புகிறேன். அப்படி வறுமையானால் இப்போது உள்ள அரசு இருக்காது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும். தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடங்களில் மோடிக்கு ஆதரவாக இருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடிக்கு எதிர்ப்பு அலை அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் மீண்டும் அவர் பிரதமராக வந்தால் அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்னவாக இருக்கும்? இல்லை, தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான வகையில் ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருப்பது முக்கிய காரணம். மற்ற இடங்களில் காங்கிரஸோடு சேர்ந்து மாநில கட்சிகள் ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் வாக்குகள் சிதறி இருக்காது, சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. உதாரணத்திற்கு ஆந்திராவிலே எடுத்துக்கொண்டால் கூட அங்கு காங்கிரஸ் தனித்து தான் நிற்கிறது. சந்திரபாபு நாயுடு அவங்களோடு இணையவில்லை. அதுபோல் காங்கிரஸோடு மாநில கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தில் கூட அகிலேஷ், மாயாவதி தனி ஒரு அணியாக நிற்கிறார்கள். காங்கிரஸ் தனியே நிற்கிறது. காங்கிரஸும் மாயாவதி மற்றும் அகிலேஷ் போன்றவர்கள் ஒருங்கிணைந்திருந்தால் நிச்சயமாக பிஜேபிக்கு அதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ரஃபேல் ஊழல் வழக்கு மூலமாக மீண்டும் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதனால் பாஜகவுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படும் அந்த தேர்தல்? நான் ஒட்டுமொத்தமாக ரஃபேல் ஊழல் இன்றைக்கு புதிய ஆவணங்களை விசாரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதன் மூலம் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவே அதில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதை உணர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை பாஜகவுக்கு ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். கடுமையான உங்களுடைய தேர்தல் பணிகளிடையே எங்களுடைய பல்வேறு கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றேன். நன்றி. நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.